ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு இவங்களை யாருன்னே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் யூடியூப்ல இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். அதாவது மிச்ச இன்ஃப்ளூயன்சர் இந்த ஏமாத்தி வீடியோ போடுறது, பேட் ப்ரமோஷன் இல்லாம வீடியோ போடுறதுலாம் கண்டுபிடிச்சு மக்களுக்கு இவங்க வெளிப்படையாவே சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா இவங்க என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா நம்மளோட தமிழக யூடியூபர்ஸே பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரிஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவை குறை சொல்லி. சோ அதெல்லாம் யாரு அப்படிங்கறத இந்த பொண்ணு வந்து விளக்கமா சொன்னாங்க. இப்போ இதுக்கு எதிரா இவங்க எப்படி திரும்பி இருக்கிறாங்க, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணதையும் பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்டா பேசுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுல வந்து நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேசில் ஷைனி. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபல டைரக்டரோட மகள் அப்படிங்கறதும் தெரியும். இவங்களுடைய அக்காவும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியும். சோ இவங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் டைம்ல இருந்தே பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க நிறைய ட்ரெஸ் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, ட்ரெஸ் ப்ரமோஷன் பண்றாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் paid ad or ad அப்படிங்கறத போட்டே ஆகணும். பட் அதை போடாமலே இவங்க நிறைய ரீல்ஸ் ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப paid ப்ரமோஷன் பண்றோம்னா ஃபர்ஸ்டே ஹேஷ்டாக்ல மென்ஷன் பண்ணிடணும் பேட் ப்ரமோஷன். அதை தூக்கிட்டு போய் கடைசியில போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க ஹேசில் ஷைனி. ஸோ இதை சுட்டி காட்டி வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெய்ட் ஆட் இல்லாம இன்னும் எத்தனை வாட்டி தான் போடுவீங்க, எத்தனை மக்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து இவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். அதாவது இவங்க என்ன ஸ்டோரி போட்டிருந்தாங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியான்னு பார்க்காதீங்க, பீஸ் அமைதின்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் தான் கண்மூடித்தனமா வந்து மிசில்ஸ் எல்லாம் எரிஞ்சு நம்ம யாரா இருந்தாலும் சரி ஸோ வந்து பொதுமக்களை தாக்குற அளவுக்கு தான் அவங்களுடைய விஷயமே இருந்துச்சு. ஆனா நம்ம எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணது எதுனா டெரரிஸ்ட் கேம்ப். கிட்டத்தட்ட 9 கேம்பை வந்து நம்ம டார்கெட் வச்சு அடிச்சோம். ஸோ வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்து இந்தியா கொடுக்கவே இல்லை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க இருக்கிற இந்த இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இதை வாரா கன்வெர்ட் பண்ணி வாரையும் தாண்டி பாகிஸ்தானோட இன்னசென்ட் மக்கள்லாம் வந்து இறக்குறாங்க இந்தியாவால அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த நியா நானால இந்த மதி அப்படிங்கிற இந்த பொண்ணை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகா சூப்பரா பேசினாங்க. ஆனா இவங்களோட உண்மை முகம் எப்ப தெரிய வந்துச்சுன்னா, இந்தியா பாகிஸ்தான் வார்ல வந்து நிறைய இந்தியா தான் வந்து போய் எல்லாத்தையும் பாகிஸ்தான் மக்களை போயிட்டு தொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போட்டப்ப இது எப்படி அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு வந்து பாகிஸ்தானோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கிற சோர்ஸை வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு இங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸை வைக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகவே பாத்தீங்கன்னா எவிடன்ஸ்ன்ற பேர்ல தப்பா பொய்யான தகவல்களை பரப்புறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் எவிடன்ஸ், அதுதான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மக்களை நம்ப வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், இதுல ஏ2டி நந்தா இருந்தாரு, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பேசி பயங்கரமா மாட்டிட்டாங்க. இந்த ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல ஹேசில் ஷைனி அப்படின்ற இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவங்க வந்து இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படிதான் வந்து அடுத்தவங்க காசு கொடுத்து இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்களோ, எனக்கெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் வார்ல இந்தியாவுக்காக தான் சப்போர்ட்டிவா இந்தியன்ஸ் நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஆனா அதை விட்டுட்டு அமைதியை கையாளுங்கள் அப்படின்னு இன்னும் எத்தனை வருஷம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுதான் இந்த விஷயமே வந்து நடந்திருக்கு. ஆனா திருப்பி இந்தியன்ஸே டார்கெட் பண்ணி இவங்க ஸ்டோரி போட்டுட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு அதெல்லாம் எடுத்து வெளியே சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து மீன் போட்டு அசிங்கப்படுத்துறது, இல்ல அந்த பொண்ணை டேக் பண்ணி நீ எல்லாம் காசு கொடுத்துதான் பேசுற அப்படிங்கிறது ஒரு வீணான ஒரு பொய்ப்பழிய போடுறாங்க. சோ இந்த மாதிரி தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஒரு சில பேர் நம்புறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல பாகிஸ்தான் உளவுத்துறையில இருக்கிற ஒரு பொண்ணு, அது வந்து இங்க இருக்கிற இந்தியன் யூடியூபர் தான். சோ அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நியாயமா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பல இன்ஃப்ளூயன்சர்ஸை அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறது மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.